நியூஸ் தமிழ் கழுகு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல வாண்டடா மைக் சின்னத்தை கேட்டு வாங்கியிருக்கான் நாம் தமிழர் கட்சி. நாடாளுமன்ற தேர்தலில் 8.2% வாக்குகளை வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகியுள்ள நாம் தமிழர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மைக் சின்னத்தை கேட்டு வாங்கியிருக்காங்களாம். நாடாளுமன்ற தேர்தலில் கடைசி நேரத்தில் கிடைச்ச சின்னம் தானாலும் மக்கள் கிட்ட ஈஸியா கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சதுனால இந்த தேர்தலையும் அது கை கொடுக்கும்னு நம்பி இருக்காராம் சீமான். ஆனா தேர்தல் ஆணையத்துல அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா பதிவு செய்யும் போது கரும்பு விவசாயி சின்னம் தான் நாம் தமிழருக்கான சின்னமா கேட்கிற எண்ணத்துல இருக்காங்களாம். கரும்பு விவசாயி கிடைக்கிற வரைக்கும் மைக்க விட வேணாங்கிறது தான் சீமானோட திட்டமா. விஷச்சாராய விஷயம் சீரியஸ் ஆகி ஆளுநர் வரைக்கும் புகார் போன நிலையில அவசரமா டெல்லி போயிருக்காரா ஆளுநர் ரவி. ஆளுநர் RN ரவி ஒரு நாள் பயணமா ஜூன் 26ஆம் தேதி அவசரமா டெல்லி போய் திரும்பி இருக்கிறாரு. புதிய அமைச்சரவையில இடம்பெற்ற அவங்கள சந்திக்கிறது மரியாதை நிமித்தமான சந்திப்புனாலும் கூட பின்னணியில வேற ஒரு விஷயம் இருக்கான். ஜூன் 25ஆம் தேதி ராஜ்பவன்ல நடந்த போதைக்கு எதிரான விழிப்புணர்வு விழாவில் தமிழ்நாட்டுல போதை கடத்தல் நடமாட்டம் பத்தின திடுக்கிடும் தகவல்களை ஓப்பனா பேசினாரு ஆளுநர். இவ்வளவு தகவல்களை கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு பிறகு மத்திய உளவுத்துறை மூலமா அவசரமா சேகரித்த கவர்னர் அடுத்த கட்டமா தமிழ்நாடு அரசோட தலைமை செயலாளர், உள்துறை செயலாளர் உள்ளிட்ட உயரதிகாரிகளை கூப்பிட்டு ரிவ்யூ கூட்டம் என்ற பெயர்ல அதிருப்தியை காட்ட நினைச்சாராம். ஆனா இதுக்கு டெல்லி மேலிடம் சம்மதிக்கலையாம். கவர்னர் எப்பவுமே இப்படித்தான் அரசியல் செய்யறாருன்னு எதிர்கோஷம் போடுவாங்க. நாங்க கட்சி ரீதியா பாத்துக்கிறோம்னு சொல்லித்தான் அண்ணாமலையை விட்டு புகார் கொடுக்க சொல்லி இருக்காங்களாம். எதிர்கட்சியான அதிமுகவும் புகார் கொடுத்த நிலையில தன்னோட சொந்த சோர்ஸ்கள் மூலமா சேகரிச்ச தகவல்களையும் டெல்லி விசிட்ல உள்துறை அமைச்சக அதிகாரிகள் கிட்ட காட்டி இருக்கிறாராம் ஆளுநர். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டோட உயரதிகாரிகளை கூப்பிட்டு பேசினாதான் போதை கடத்தலை தடுக்க முடியும்னு வற்புறுத்தினாராம். அங்க என்ன பேசினாருங்கிற விவரம் போக போகத்தான் தெரிய வரும்னு ராஜ்பவன் வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. வனத்துறைக்கு தெரியாம எப்படி காட்டு பகுதியில கள்ளச்சாராயத்துக்கு ஊழல் போட முடியும்னு விசாரிச்சதுல வனத்துறை அதிகாரிகளோட லிஸ்டே சிக்கியிருக்கான். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரத்துல கைதானவங்க கல்வராயன் மலைக்காடுகள்ல இருந்து காய்ச்சப்படும் கள்ளச்சாராய வரத்து குறைஞ்சதுனாலதான் ஸ்பிரிட்ட வாங்கி டிமாண்ட சரி செய்ய பார்த்தோம்னு போலீஸ் கிட்ட சொல்லி இருக்கிறாங்க. எதிர்கட்சி தலைவர் EPSம் வனத்துறையினருக்கு தெரியாம நடக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லி இருக்கிறாரு. கல்வராயன் மலைக்காடுகளை ஒட்டி உள்ள நிலப்பகுதிகளை சேர்ந்த செல்வாக்கான அரசியல் புள்ளிகளோட ஆதரவுடன் கல்வராயன் மலைக்காடுகள்ல ஊழல் போடுவாங்களாம். விஷச்சாராய சம்பவத்துக்கு அப்புறமா அங்கு ரெய்டு போன போலீசார் ஏராளமான ஊழல்களை அழிச்சிருக்கிறாங்க. வனத்துறை கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய பகுதியில தொழிற்சாலை கணக்கா கள்ளச்சாராயம் காய்ச்சியது எப்படி, காய்ச்சிய பிறகு காட்டு வழி பாதையில் தானே கொண்டு போயிருப்பாங்கன்னு வனத்துறையின் உயரதிகாரிகள் விசாரிச்சிருக்காங்களாம். வனத்துறைக்குன்னு செயல்படும் உளவு பிரிவினரும் கள்ளக்குறிச்சி வனப்பகுதிகளை ஸ்கேன் செஞ்சிருக்கிறாங்க. உள்ளூர் அளவுல வனத்துறையில் யார் யார் இதுக்கு உடந்தை அப்படிங்கிற லிஸ்ட் ரெடி ஆகியிருக்கான். சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்சதும் அதிரடி நடவடிக்கை விவரங்கள் வெளிவர போகுதாம். இப்ப ரெடியான ஃபைல் வனத்துறை செயலாளர் சுப்ரியா சாஹூ டேபிள்ல இருக்கான். விசிக தலைவர் திருமாவளவன் வரப்போற சட்டமன்ற தேர்தலுக்கு பிளான் A, பிளான் B, பிளான் Cன்னு 3 திட்டங்களை வச்சிருக்காராம். நாடாளுமன்ற தேர்தலையே விசிகாவை போன முறை மாதிரியே விழுப்புரம் சிதம்பரத்தை கொடுத்து சுருக்கிட்டதுல திருமாவுக்கு வருத்துமா. இப்படியே போனா 2026 சட்டமன்ற தேர்தலையும் 6 சீட்டுகளை வாங்கிட்டு திமுக கூட நிக்க கூடாதுன்னு தெளிவா இருக்காங்களாம். அதனாலதான் கள்ளக்குறிச்சி விஷயத்துல தமிழ்நாடு அரசே டாஸ்மாக மூடுன்னு கோஷம் போட்டு போராட்டங்களை எல்லாம் நடத்தி இருக்கிறாங்க. வழக்கமான தோழமை சுட்டுதல் எல்லாம் இருக்காம இந்த முறை கொஞ்சம் கடுமையா நடக்கிற எண்ணமும் விசிகாவுக்கு இருக்கான். 2026 தேர்தலுக்கு திருமா கிட்ட 3 பிளான் இருக்கிறதா சொல்றாங்க. பிளான் A என்னன்னா அதிக தொகுதிகளை கேட்டு வாங்கி திமுக கூட்டணியில தொடர்றது.
பிளான் பி என்னன்னா தங்களோட கொள்கையை விட்டு கொடுக்காம பாமக பாஜக இல்லாத அதிமுக கூட்டணிக்கு போறது. ஒருவேளை இது ரெண்டுமே நடக்கலன்னா மூணாவதா விஜய் தலைமையிலான கூட்டணியில போட்டியிடுறதுன்னு முடிவுல இருக்காராம் திருமா. விஜய்க்கும் விருப்பம் இருக்கிறதுனால விஜய் திருமா சீமான் காம்போ கை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கான். அதிமுகக்கு சாதகமான விஷயங்களை கூட சரியா பயன்படுத்திக்க தவறுறாங்கன்னு ரத்தங்களே வருத்தப்படுற நிலையில புதுசா ஒரு முடிவெடுக்க இருக்கா அதிமுக. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரத்துல 60 பேருக்கு மேல பலியான நிலையில அத அதிமுக சரியா பயன்படுத்தி மக்கள் மத்தியில போய் சேர்க்கலன்னு அதிமுக காரங்களுக்கே ஒரு வருத்தம் இருக்கான். இதே இடத்துல திமுக எதிர்க்கட்சியா இருந்தா போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு தமிழ்நாடு முழுக்க கவனத்தை திருப்பி இருப்பாங்க. ஆனா அதிமுக வழக்கம் போல சட்டமன்றத்துல கோஷம் போட்டு வெளியேற்றப்படுறது, பேட்டி உண்ணாவிரதம்னு டெம்ப்ளேட்டா இருந்தத அதிமுக காரங்களே விரும்பலையாம். இந்த அப்ரோச்சை மாத்தணும்னா கட்சியில சரியான வியூகம் வகுத்து தர்ற ஒருத்தர் வேணுங்கிறதுனால பிரசாந்த் கிஷோர், சுனில் மாதிரியான வியூக வகுப்பாளர்களை தேட திட்டமிட்டு இருக்கான் அதிமுக. விஜய் அரசியல்ல விஜயகாந்த் பாணியை கையில் எடுப்பாருன்னு கணிக்கப்பட்ட நிலையில அவர் பவன் கல்யாண் பாணியை கையில் எடுக்கிற திட்டத்துல இருக்காராம். விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவங்க உள்ளாட்சி தேர்தல ஜெயிச்சப்ப அவங்க கொடியை பயன்படுத்த விஜய் அனுமதி கொடுத்தப்ப இவரு விஜயகாந்த் பாணியில அரசியலுக்கு வரப்போறார்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா இப்ப அரசியல் கட்சி அறிவிச்சு களத்துக்கு வர இருக்கிற விஜய் தனிச்சு விஜயகாந்த் மாதிரியும் சீமான் மாதிரியும் தேர்தலை சந்திக்கிறத விட ஒரு ஆரோக்கியமான கூட்டணியை கட்டமைச்சு தேர்தலை சந்திக்கிற பவன் கல்யாண் ரூட்டை எடுக்கலாங்கிற எண்ணத்துல இருக்காராம். இதுக்காக சில சமரசங்களை கூட செய்யலாங்கிற இடத்துல இருக்காராம் விஜய். ஏற்கனவே சீமான் திருமா கூட விஜய் இணையலானெல்லாம் பேச்சுகள் அடிபடுற நிலையில ராகுல் காந்திக்கு வாழ்த்து சொல்றது, இபிஎஸ்க்கு வாழ்த்து, திருமாவுக்கு நன்றி சொல்றதுன்னு கூட்டணி கணக்குகளை போட ஆரம்பிச்சிட்டாராம் விஜய். நியூஸ் தமிழ் கழுகு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.